Hi friends, Redmi Note series எம்ஐக்கு ரொம்பவே சக்சஸான சீரியஸ். Redmi Note 5 Pro-ஓட வெற்றியை தொடர்ந்து இப்போ Redmi Note 6 Pro-வை ஏற்கனவே லான்ச் பண்ணிட்டாங்க. அது இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகுது, அதுதான் Redmi Note 5 Pro-வா என்ன பிரைஸில் லான்ச் ஆனால் நல்லா இருக்கும், அது போல அதுக்கு பதிலாக வேற எதுவும் மொபைல் Redmi Note 5 Pro-வா லான்ச் ஆனால் நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு சில ரூமர்ஸ் அடிப்படையில் நமக்கு தோன்ற விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல்ல வர வீடியோக்களோட அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Redmi Note 6 Pro Redmi Note 6 Pro-வை இதுக்கு முன்னாடியே தாய்லாண்டில் லான்ச் பண்ணிட்டாங்க. அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லீக்ட் இமேஜஸில் பார்த்த ஸ்பெசிஃபிகேஷன் தான். அதுக்கான லிங்க் வேணா ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இதில் சிம்பிளா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா 4 கேமரா கொடுக்குறாங்க. Redmi Note 5 Pro-ல இருக்கிற மாதிரியே 12+5 MB கேமரா கொடுக்குறாங்க. ஆனால் இந்த டைம் அப்பேச்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. அதனால கேமரா அதை விட கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். Redmi Note 5 Pro-ல உங்களுக்கு f2.2 அப்பேச்சர் சைஸ்ல கொடுத்தாங்க. ஆனா இதுல 1.9 அப்பேச்சர் சைஸ்ல கொடுக்குறாங்க. கண்டிப்பா இந்த அப்பேச்சர் குறையறதுனால உங்களுக்கு கேமரா குவாலிட்டி ரொம்பவே பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு Redmi Note 5 Pro-ல சிங்கிள் கேமரா கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் டுவெல் கேமரா கொடுத்துருக்காங்க. 20+2 MB டுவெல் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த செகண்ட் இருக்கிற 2 MB கேமரா உங்களுக்கு டெப்த் சென்சிங்காக யூஸ் ஆகுது. போர்ட்ரேட் மோட இன்னமும் கொஞ்சம் டீடைல்டாக கொஞ்சம் இதை விட அழகாக்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. 2018 நிறைய மொபைல்ஸ் நாச்சோட தான் லான்ச் ஆகுது. கண்டிப்பாக ரெட்மியும் இப்போ நாச்சுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. ரெட்மி நாச்சோட லான்ச் ஆகுறது ஒன்றும் புதுசு கிடையாது. இந்தியாவில் இதுக்கு முன்னாடியே Redmi 6 Pro அப்படின்னு ஒரு மொபைலை நாச்சோட லான்ச் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப நல்ல மொபைல் அப்படின்னு இல்லைனாலும் அதில் நாச் இருக்கு, அது ரெட்மி மொபைல் அப்படின்றதுக்காகவே நிறைய நண்பர்கள் வாங்கினதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அது மாதிரி இந்த மொபைலையும் கண்டிப்பா நாச்சை கொண்டு வந்திருக்காங்க. நாச் கொண்டு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு டிஸ்பிளேயோட சைஸ் இன்னமும் பெருசா இருக்கு. Redmi Note 5 Pro-ல உங்களுக்கு 5.99 இன்ச் டிஸ்பிளேயோட வந்த மொபைல் இப்போ 6.26 இன்ச்சுக்கு பெருசா இருக்கு. உங்களுக்கு 19:9 அப்படின்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோட. இவ்வளவு தான் எனக்கு தெரிஞ்சு Redmi Note 5க்கும் Note 6க்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி Redmi Note 5 Pro-ல இருந்த மாதிரியே Snapdragon 636 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேட்டரியும் அதே 4000 mAh தான் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கப்போ Redmi Note 5 Pro-க்கும் Note 6 Pro-க்கும் எந்தவித வித்தியாசமும் எனக்கு தோணல. Redmi Note 4க்கும் Note 5க்கும் இடையில வித்தியாசமே இல்லாம லான்ச் ஆன மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஆனா இதை Redmi Note 6 Pro அப்படின்ற பேர்ல தாய்லாந்துல லான்ச் பண்ணிருக்காங்க. 4GB 64GB இன்டர்னல் மெமரி வேரியன்ட் 15,500 பிரைஸ்ல. நமக்கு இதுக்கு முன்னாடி வந்த ரெட்மியை வச்சு யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு சைனால இறங்குற Redmi 5+ அப்படின்ற மொபைலை இந்தியால Redmi Note 5னும் அதுக்கப்புறம் Redmi Note 5 Pro அப்படின்னு ஒரு மொபைலை இந்தியாவில் லான்ச் பண்ண அப்புறம் சைனால அதை கொஞ்சம் கேமராஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு Redmi Note 5 அப்படின்ற பேர்ல லான்ச் பண்ணாங்க. தாய்லாந்துல இறங்கின இந்த Redmi Note 6 Pro மொபைலை இந்தியால Redmi Note 6 அப்படின்ற பேர்ல கொண்டு வர சான்ஸ் இருக்கு. ஒருவேளை Redmi Note 6 Pro-வாவே லான்ச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா இதுல பெரிய அப்கிரேட் எதுவும் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அதே ப்ராசஸர் தான். சைனால கம்பேர் பண்ணும்போது சைனால இறங்கின சேம் கேமரா தான். டிஸ்பிளே தவிர எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். டிஸ்பிளே ஒன்றை மட்டும் அப்கிரேடான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லவும் முடியாது. கண்டிப்பா Redmi Note 5 சீரியஸ்ல எப்பவுமே புதுசா ரெட்மி ஏதாவது கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. இதுலயும் கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்பலாம். அப்படி பார்க்க போனா இதுக்கு முன்னாடியே சைனால Mi 8 SE அப்படின்ற ஒரு மொபைலை Snapdragon 710 ப்ராசஸரோட Mi 8 லான்ச் ஆகும்போது லான்ச் பண்ணாங்க. அந்த மொபைல் ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஒருவேளை அதை அப்படியே Redmi Note 6 Pro அப்படின்னு கொண்டு வந்தாங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே ரெட்மி இது போல பண்ணிருக்காங்க. சைனால Redmi 5+ அப்படின்னு லான்ச் ஆன மொபைலை இந்தியாவுக்கு Redmi Note 5 அப்படின்ற பேர்ல கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்களை இதை மாதிரி அங்க ஒரு பேர்ல இங்க ஒரு பேர்ல லான்ச் பண்ணிருக்காங்க. அப்படி பார்க்க போனா ஒருவேளை நமக்கு Mi 8 SE அப்படின்ற மொபைலை இந்தியால Redmi Note 6 Pro அப்படின்னு லான்ச் பண்ணாங்க அப்படின்னா நம்மளால ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இதனோட லான்ச் டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில ரூமர்ஸ்ல நம்மளால இதனோட லான்ச் நவம்பர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம நவம்பர் 6லேயே கூட இதனோட லான்ச் இருக்கலாம் அப்படின்னு நம்மளால ஒரு சில ரூமர்ஸை பார்க்க முடியுது. இதுதான் Redmi Note 6 பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. நீங்க என்ன நினைக்கிறீங்க? Redmi Note 6 Pro வெறும் டிஸ்பிளே அப்கிரேடோட மட்டும் வந்தா போதுமா, அல்லது உங்களுக்கு Mi 8 SE அல்லது Mi 8 SE மாதிரியே இருக்கிற இன்னொரு மொபைலை 710 ப்ராசஸரோட கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. பிடிக்கல அப்படின்னாலும் என்ன பிடிக்கல அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.